பாருங்கள், கிராமத்து ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு வைக்கலாம். பாருங்கள், வெங்காயம், சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம், இது சின்ன வெங்காயம், ஒட்டு வெங்காயமும் இருக்குது, நாட்டு வெங்காயம் இருக்குது. இது நாட்டு வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஒட்டு வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இது நாட்டு வெங்காயம், அதான் ருசியாக இருக்கும். தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்குங்க. பாருங்கள், இது வீட்டில் அரைச்ச கறி மசால் தூளுங்க. இதை போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாங்க. குழம்பு எவ்வளோ தேவை, மீன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. நான் வால் தலை தான் இருக்குது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டுக்கிறேங்க. 3 ஸ்பூன் வதக்கணும்ல மசாலுங்க. இந்த மசாலா எடுத்து இந்த இதில் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம இதை அரைச்சிக்கிற மசாலா அரைச்சிட்டு எப்படி குழம்பு வைக்கிறேன்னு காட்டுறேனுங்க. இங்கே பாருங்கள், இந்த தக்காளி தோலெல்லாம் எடுத்துட்டேன். தக்காளி தோலெலாம் எடுத்துருங்க, அது ஒரு மாதிரி இருக்கும். தக்காளி தோலை எடுத்துருங்க. வெந்தயம் போட்டு தாளிச்சுக்குங்க. தாளிச்சிட்டு புளி கரைச்சி ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி நல்லா கொதித்து புளியெலாம் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சுங்க மீன். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டினேன். வெங்காயம் தக்காளி வதக்கி இருக்கோம், அதில் மசால் பொடி போட்டிருக்கிறோம், கறி மசால் தூள் போட்டிருக்கோம். போட்டு நல்லா வதக்கி அரைச்சி இதில் தாளிச்சிருக்கோம். வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிருக்கோம், வேறு எதுவுமே போடலை. வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம் பாருங்கள். அப்புறம் புளி ஊற்றிருக்கோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே போடலை இதுலைங்க. இந்த மாதிரி வச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம மீனை நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் இப்போ மீனை நம்ம போட போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு மீனை. இப்போ நம்ம போடலாம். மீன் வந்து ரொம்ப நேரம் உள்ளே இருக்க வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும் மீனுங்க. இதை வந்து நீங்கள் வச்சுட்டு இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும் மீன் குழம்பு. நான் பண்ண மெத்தட் படி நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மீன் குழம்பு இப்படி தான் வைப்பீங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது நான் வெங்காயம் போட்டிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன் நான். வெங்காயம் போட்டு வதக்கி, எப்போ நம்ம தாளிக்கிறதானுங்க. தாளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கடுகுலாம் போடாதீங்க, வெந்தயம் போட்டு தாளிங்க. வெங்காயம் போடுங்க, பூண்டு போடுங்க. கொதிச்சுதுன்னா ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்க, இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கோய், அருமையாக இருக்குங்கோய். நீங்கள் ஒரு தடவையாவது வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், அடாடா அம்மா சொன்ன மீன் குழம்பு சூப்பராக இருக்கே அப்படிம்பீங்க. ஒவ்வொருத்தர் என்னென்னமோ போட்டு வைக்கிறாங்கங்க, தேங்காயெலாம் போடுறாங்க. வேணாங்க, தேங்காயெலாம் போடாதீங்க. தேங்காயெலாம் போடாமல் இதே மாதிரி வச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் மீன் குழம்பு அப்படியே அமிர்தமாக இருக்குங்க மீன் குழம்பு. அது நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்குங்க. மீனெல்லாம் அப்படியே ஊறிங்க, உப்புலையும் புளியிலையும் ஊறி அருமையாக இருக்குது. மீன் துண்டை ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கோ.